தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். பார்வதி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் பிரச்சனைப்பா அப்படின்னு பல பேரை நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா வெளியே வந்த பிற்பாடு இவங்க மேல தப்பு இல்லையோ அப்படின்னு பல பேர் தங்களோட எண்ணங்களை மாற்றுற மாதிரி பல விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. இதை பத்தி தான் முழுக்க முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிக்குள்ள போலாம். பொதுவா அந்த பிக் பாஸ் சீசன் ஒன்று ஆரம்பிச்சாலே அதை தொடர்ந்து பார்க்குற ஆடியன்ஸ் இருக்காங்களா, அவங்க நினைக்கிறது ஐயோ சீக்கிரம் முடிஞ்சிடக்கூடாது அப்படின்ட்டு. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த சீசனை மட்டும்தான் எப்பப்பா முடிச்சு தொலைப்பீங்க அப்படின்னு மக்களே கடுப்பாற அளவுக்கு என்னென்ன விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. கெட்ட வார்த்தைகளை பேசுறதா இருக்கட்டும், சர்வசாதாரணமா பேசுறதா இருக்கட்டும், ஆபாசமா பல விஷயங்களை ஈடுபடுறதா இருக்கட்டும், அதுவும் டு த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் இந்த முறைலாம் பல பேர் பார்த்துருப்பீங்களே. ஓகே, இதெல்லாம் காரணமா வச்சுதான் சீக்கிரம் முடிஞ்சு தொலைஞ்சா போதும்னு மக்கள் மட்டும் இல்லை, இந்த நிகழ்ச்சி நடத்துகிற சேனல் இருக்குல்ல, ஆப்வியஸாக அவங்களும் நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் இவங்களை வச்சு நம்ம கண்டஸ்டண்ட்டாக ஷோ ஓட்டிகிட்டு இருந்தோம், நம்ம சேனலை என்ன பண்ணி தொலைச்சிருவாங்கன்னு அவங்களே நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த விஷயம் தான் பெருசாக போய்கிட்டு இருக்கு. பார்வதியோட வேலை முடிஞ்சதும் அவங்கள துரத்திட்டாங்க. டிஆர்பிக்காக அவங்களை வச்சுருந்தாங்க. இப்போ அவங்க வேலை முடிஞ்சதும் துரத்திட்டாங்க. ஏன்னா பார்வதி தொடர்ந்து இந்த சேனலில் இருந்தாங்கன்னா, அந்த ஷோவில் இருந்தாங்கன்னா ஷோ நடத்துகிறவங்களுக்கு பிரச்சனை வரும்னு பல பேருமே இப்போ சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது ஹேட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க மத்தியில் பார்வதி பேரை நீக்கமான நினைக்காம பார்க்க முடியுதா? ஸோ அவங்க மத்தியில் இந்த விஷயம் இப்போ பேசப்பட்டு இருக்கு. ஆனால் ஒன்று, பாரு வெளியே போனதுனாலேயே இந்த மக்களோட திட்டிட்டு இருந்த வாய் இருக்குல்ல, அது கொஞ்சம் இப்போ ரெஸ்ட் கிடச்சிருக்கு. ஓகே, ஒரு ரீல்ஸுங்க, ஒரு ரீல்ஸை பார்வதி அவர்கள் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அதில் என்ன திரும்ப மென்ஷன் பண்ணியிருக்கோம், 320 ப்ரோமோஸில் 220 ப்ரோமோஸ் பார்வதி சம்மந்தப்பட்ட ப்ரோமோஸ் தான். இதை வச்சு நாம் முடிவு பண்ணிக்கலாம், இந்த பிக் பாஸ் 9 சீசனோட அரசியே பார்வதி தான், இவங்க தான் குயினே, மற்றவங்கெல்லாம் இவங்களுக்கு அடுத்து தான் அப்படின்ற மாதிரி சில வாசகங்கள் இடம் பிடிச்சிருக்கு. அதுதான் பார்வதி அவர்கள் எங்கே எடுத்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க இப்போ ஓப்பன் அப் பண்ணி பேச முடியாது, ஏன்னா அக்ரிமெண்ட் ரூல்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் இந்த நேரத்தில் அவங்க என்ன பண்ண முடியும், இது போல் தனக்கு சப்போர்ட்டாக சில பேர் பேசுவாங்களே, அது சார்ந்தவங்க மீள் பதிவேற்ற முடியும். அதை தான் அவங்க இப்போ தொடர்ந்து பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஆனால் ஒரு விஷயம் நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும், இவ்வளோ ஒரு வார்த்தை போர்களை ஒருத்தவங்க ஃபேஸ் பண்ணி டவுன் ஆகாமல் இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயங்க. அவங்கள பிடிக்குதோ இல்லையோ, ஆனால் இப்படி இருக்கிறது ரொம்ப கஷ்டம். பார்வதி எப்படி இருக்காங்க, பார்வதியோட இப்போ எண்ணம் என்னவோ தெரியுமா இருக்கும், ஏங்க நான் என்னங்க தப்பு பண்ணேன், ஒரு கேம்னு சொன்னீங்க, அதை கேமாக நான் கொண்டு போனேன், டிஆர்பிக்காக என்னை நல்லா யூஸ் பண்ணீங்க, ஆனால் இப்போ எனக்கு ரெட் கார்டு கொடுத்து அமுச்சு விட்டீங்க, கூட ஒரு துணையோட வெளியே அமுச்சு விட்டீங்க, என்னங்க இதெல்லாம் மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கண்டிப்பாக இந்த மைண்ட் செட்டு தான் அவங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களோட பதிவுகளை பார்க்கும்போது அவங்க டைரெக்டாக எதையுமே வெளியே கொண்டு வர மாதிரி தெரியல. நிறைய பேரும் இந்த பிக் பாஸ் சார்ந்து பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க பார்த்தீங்களா, அந்த விஷயம் மட்டும் அவங்க கொண்டு வந்து வரிசைப்படுத்தி பதிவிடுறாங்கன்னா சம்திங் இந்த விஷயம் தான் அவங்க மனசில் ஓடிக்கிட்டு இருக்கோம். இப்போ திவாகர் இவர் பார்வதிக்கு முன்னாடியே மக்கள் கடுப்பான ஒரு கண்டஸ்டன்ட். இவர் இப்போ என்ன தெரியுமா சொல்லியிருக்காப்புல, பார்வதி ரொம்ப நல்ல பொண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, மதுரை சேர்ந்த பொண்ணுங்க அது பார்வதி அப்படின்றாப்புல. எந்த ஊரை சேர்ந்தாலும் தப்பு பண்ணதான், அது என்ன இங்கே ஊரில் தப்பு பண்ண மாட்டாங்க, அங்கே தப்பு பண்ணுவாங்கன்றது. ஓகே, சாண்ட்ரா தான் பார்வதியோட கோபத்தை தூண்டுனாங்க, பார்வதியை கூட தான் அவங்க தள்ளி விட்டுருக்காங்க. அந்த கண்டஸ்டன்ஸ் மற்றவங்களாம் பார்வதி கண்ணுலாம் வீங்கிச்சுல, அதெல்லாம் நம்ம நினைவுக்கு வந்திருக்கோம். ஆனால் அப்போ அந்த பொண்ணுக்காக எத்தனை பேர் நின்னாங்கன்றது கொஞ்சம் நம்பர்ஸ் கம்மியாக இருக்க விஷயம் தான், இப்போ நிற்கிறத விட அப்போ நின்னது. ஆனால் பாரு இதை தள்ளிட்டாங்க அப்படின்ட்டு அவங்கள மட்டும் ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்புறதுலாம் எப்படிங்க இதெல்லாம் அப்படின்ற மாதிரி இவர் பயங்கரமாக கோவப்படுறாப்புல. பாருவோட முதுகில் சாண்ட்ரா குத்தி இருக்காங்கன்னு பேக் ஸ்டாப் விஷயத்தெல்லாம் அவர் இங்கே பேசி தொலைச்சிருக்காரு. அதான் அந்த வீட்டிலேருந்து வெளியே போனாலும் அந்த காற்று விடாத போல இருக்கு, அடிச்சு துரத்துக்கிட்டே இருக்கு. இதுக்கு மத்தியில் ரவீனா பிக் பாஸ் சீசன் 7 இருக்குல்ல, அதில் கண்டஸ்டண்ட்டாக வந்திருந்தவங்க. ஆக்சுவலாக இவங்க இப்போ என்ன பண்ணிட்டாங்க, எங்க மனுஷனாக பிறந்தா தப்பு பண்ணுறது சகஜம்தான், பாரு அண்ட் கம்ரு இவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்களேன், தெரிஞ்சது டைம் கொடுக்கணும்ல அப்படின்ற மாதிரி பேசி இவங்க ஒரு வீடியோவை வெளியிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க இப்போ ஃபீல் பண்ணுவாங்க எதுக்கு இந்த வீடியோ போட்டோம் அப்படின்ட்டு. ஏன்னா கமெண்ட் செக்ஷனில் பல பேரும் போயிட்டு, ஏமா நீங்கள் கண்டஸ்டண்ட்டாக இருக்கும்போது உங்களால் ஒரு பையன் உமனைசர்னு பேரை வாங்கிட்டு வெளியே போனாருங்கம்மா, அதெல்லாம் நீங்கள் மறந்துட்டீங்களா என்ன, நீங்கள் எப்படி பேசலாமான்ட்டு இவங்க பக்கம் திரும்பிட்டாங்க. இவங்க இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு ரிப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் சொன்னேன், இவங்களே இப்போ நினச்சி ஃபீல் பண்ணுவாங்க எதுக்கு இந்த வீடியோ போட்டோம் அப்படின்ட்டு. பாரு அண்ட் கம்ருதன் இவங்க பண்ண ஒரு தப்புக்கு இவங்களுக்கு ரெட் கார்டு கிடைச்சது அண்ட் நமக்கு நியாயம் கிடைச்சது.
அண்ட் கோவத்தினால பண்ணுற ஒரு தப்புக்கு அவங்க லைஃபே போயிடும் அப்படின்னு இப்போ அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அவங்கள ஷோவை விட்டும் வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. ஆனால் இப்போவும் நம்மள நிறைய பேர் அவங்கக்கிட்ட ரொம்ப கடுமையாகவும் வேர்பலி அப்யூஸ் பண்ணுறதை என்னால் பார்க்க முடியுது. அப்போ நம்ம பண்ணுற வேர்பல் அப்யூஸ்க்குலாம் ரெட் கார்டு ஓ இல்லையா? அப்போ ஓகே கைஸ், எண்ட் ஆஃப் த டே நம்ம எல்லாருமே மனுஷங்க தான். அண்ட் தப்பு பண்ணுறவன் தான் மனுஷன். ஏன்னா மனுஷன் தான் தப்பு பண்ணுவான். அந்த தப்புலேருந்து தான் அவனால் திருந்த முடியும். அதே மாதிரி தான் இதுவும். நாளைக்கு அவங்க பண்ண தப்பா அவங்க உணர்ந்து அதுலேருந்து பெட்டர் பர்சன் ஆகணும் அப்படின்னு அவங்க நினைக்கும் போது நம்ம அவங்களுக்கு டைம் கொடுக்கணும், ட்ராமா கொடுக்கக்கூடாது. நம்மளும் அவங்கள மாதிரியே அதே தப்பை பண்ணக்கூடாது. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இங்கே யார் தப்பு யார் சரின்னு ஒரு தராசு வச்சாங்கன்னா யாருமே மிஞ்ச மாட்டாங்க. நான் அவங்கள மட்டும் சொல்லலை, நம்மையும் சேர்த்து தான் சொல்லுவேன். ஸோ அதனால ட்ரை டு பி கைண்ட். ஒரு தப்பு நடந்துருச்சு, அதுக்கான தண்டனையும் கிடைச்சிருச்சு, அவ்வளோதான். ஸோ இன்னமும் அவங்க கிட்ட போய் உங்கள் கோவத்தை காமிச்சிட்டு இருக்காதீங்க. இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே சாதாரண அப்டேட்ஸ். இது சூப்பர் சாதாரண விஷயங்க. பெருசாக பார்க்குறதா ரொம்ப சிறுசாக பார்க்குறதா நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். இவங்களை ஞாபகம் இருக்கா? இதே பிக் பாஸ் 9 சீசனில் கண்டஸ்டண்ட்டாக உள்ளே வந்தவங்க நந்தினி. இவங்க அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் பல பேர்கிட்ட சண்டை போடுறதா இருக்கட்டும், அவங்க எப்போவுமே சிரிச்சிட்டு இருக்கிறதுனால பல பேரோட கேலிக்கு உள்ளானதாக இருக்கட்டும், தனிமையில் அழுது அவங்க மன விரக்தியை அவங்க பதிவு பண்ணதாக இருக்கட்டும், அவங்கள சமாதானப்படுத்த யாருன்னா வந்தால் கூட அவங்ககிட்ட மூஞ்சி காட்டி ஆக்ரோஷத்தை வெளிப்படுத்துறதா இருக்கட்டும், அப்புறம் இந்த கனிதா ஏதோ வந்து பேசி கீசி இவங்களை சாந்தப்படுத்துகிற மாதிரிலாம் சில விஷயங்கள் வீடியோஸ் நம்ம பார்த்துருப்போம். ஸோ மன உளைச்சல் இவங்க இருந்த விஷயம் லிட்டரலாக எல்லாருக்குமே தெரிஞ்சுது. ஒரு கட்டத்தில் அவங்களே வெளியே போயிட்டாங்க. வந்து சில நாட்கள் தான் இருக்கும், அதுக்குள்ளே வெளியே போயிட்டாங்க அவங்களே. அப்போ ஏற்பட்ட நந்தினி இப்போ திரும்ப கம்பேக் கொடுத்துருக்காங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இல்லை, பிக் பாஸ் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட். என்னன்னா, அந்த டிவி சேனல் இருக்குல்ல, அந்த ஷோ ரன் பண்ணிட்டு இருக்க சேனல், அந்த சேனலுக்கு எதிராக ஒரு வக்கீல் நோட்டீஸை நந்தினி அவர்கள் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அதில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, ஏங்க அந்த வீட்டுக்குள்ளே சாப்பாடு கூட ஒழுங்காக தரமாட்டாங்க, மன உளைச்சலுக்கு எல்லாரையும் ஆளாக்குவாங்க, இந்த நிகழ்ச்சியில் மனித உரிமை மீறல் நடந்துட்டு இருக்குன்ற விஷயத்த அவங்க சொல்கிறாங்க. ரியாலிட்டி ஷோன்ற பேரில் இப்படிலாம் பண்ணலாமான்னு அவங்க கேட்குறாங்க. விஜய் சேதுபதி தலைவனை எல்லாருமே சீனிட்டு போயிடுறாங்க. விஜய் சேதுபதி என்ன சொல்கிறாங்க, அவர் ஒழுங்கான இந்த ஷோ பண்ணலைங்க, கமல் சார் பண்ண அளவுக்குலாம் இவரால் கொஞ்சம் கூட கிட்டே வர முடியல, அவரு நியாயமாக பேச மாட்டாருங்க. விஜய் சேதுபதி யாராவது பேசணும்னு சொல்லி வந்தால் கூட ஸ்டாப் பண்ணிட்டே இருக்காப்புல. அப்புறம் எப்படி எங்கள் தரப்பு கருத்தெல்லாம் சொல்ல முடியும்? அவரு பேசாம ஹோஸ்டா இருக்கிறத விட பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கண்டஸ்டண்டா போயிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசி வச்சிருக்காங்க. நான் வந்து ஆரம்பம் 4 நாள்லயே வந்து வெளியே வந்த பொண்ணு, ரியாலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன், இந்த மாதிரி ஒரு ஷோவில் வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணது ரொம்ப தப்பான சாய்ஸ் அப்படிங்கிறத நான் வந்து முடிவு பண்ணிட்டேன். அதனால தான் நான் இந்த இடத்துல நான் நிற்கிறேன். அண்ட் இது மூலமாக நான் கடந்து வந்த பாதைகள்னு வந்து பார்த்தா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். மன உளைச்சலுக்கு ஆளாக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் கெரியர் இல்லாமல் வெளியே பார்க்குறவங்கலாம் நீ பைத்தியக்காரி மாதிரி கத்திக்கிட்டே இருக்க, சண்டை போட்டுகிட்டே இருக்க அப்படின்றாங்க. அப்போ உள்ளெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, பண்ண வைக்கிறதெல்லாம் என்ன சொல்லுவாங்க இவங்க? ஸோ நான் பைத்தியக்காரினா அப்போ இவங்க எல்லாரும் பண்ண வைக்கிற அவங்க தான் பைத்தியக்காரங்க. ஆக்சுவலாக எனக்கு கவுன்சிலிங் எடுக்கக்கூடாது, அவங்களுக்கு தான் கவுன்சிலிங் எடுக்கணுங்க. ஏன்னா இன்றைக்கி நான் எங்கே போனாலும் கெரியரில் நீங்கள் இந்த மாதிரி என்னோட கெரியர் ரொம்பவே ஸ்பாயில் ஆகிருக்கு. எனக்கு எந்த ஒர்க்குமே நான் ஆங்கரிங், பேசிக் ப்ரொஃபஷன் ஆங்கரிங் பண்ணிகிட்ருக்கேன். அங்கே எங்கே போனாலும் நீங்கள் வந்து ஸ்டேபிளாக இல்லை, மைண்ட் வந்து உங்களோட வீடியோ பார்க்கும்போது இப்படி ஆயிருக்கு பிக் பாஸில், அப்படி தான் எல்லாருமே என்னை கேள்வி கேட்குறாங்க. அப்போ என்னை பைத்தியக்காரிங்கிற ஒரு பட்டத்தை காட்டி வெளியே அனுப்பியிருக்காங்களா, இல்லை இது இவங்களோட என்ன தான் ஒரு முடிவுன்னு எனக்கு தெரியல. எனக்கு வெளியே வந்ததுக்கு அப்புறமும் வந்து எனக்கு எந்த ஒரு இதுவுமே ரெஸ்பான்ஸுமே எனக்கு கொடுக்கல. நான் வாக் அவுட் ஆனேன், என்னோட கன்சர்னில் தான் வாக் அவுட் ஆனேன். நான் அதை அக்செப்ட் பண்ணுறேன். ஆனால் உள்ள என்னெல்லாம் விஷயம் நடந்துட்டுருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. தேர் இஸ் நோ ரியாலிட்டின்னு நான் கெத்தாக வெளியே வந்தேங்க. நான் உண்மையாலுமே அங்கே ரியாலிட்டி கிடையவே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அந்த ஷோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, வெளியே போகிறேன்னு சொல்கிற எல்லாரையுமே அவங்க வெளியே அனுப்புறது கிடையாது. ஈவன் சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலுமே வந்து ஒரு பேனிக்கில் வந்து கத்துறாங்க, வெளியே போகிறேன்னு சொல்லி ப்ரெசென்ட் போகும்போது வெளியே போனாங்க. அவங்களெல்லாம் அனுப்புனாங்களாங்க? இல்லை ரம்யா ஜோ வந்து சொன்னாங்க நான் வெளியே போகிறேன், இருக்க பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இன் ஃப்ரண்ட் ஆஃப் விஜய் சேதுபதி சார் கிட்ட சொன்னாங்க. அவங்களெல்லாம் வெளியே அனுப்புனாங்களா? அப்போ என்ன மட்டும் எதுக்காக வெளியே அனுப்பியிருக்காங்க? ஒரு கன்ஃபர்ஸ் இல்லாமல் வெளியே அனுப்புனாங்களா, இல்லை எல்லாருமே சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி இது சதியோட பண்ணாங்களாங்கிறதுக்கு எனக்கு பதில் தெரியணும். ரெட் கார்டு எதனால் கொடுத்தாங்க? இந்த வயலன்ஸ் வந்து தடுக்கணும்னா உள்ள பிக் பாஸ்குள்ளேயே இதை தடுத்துருக்கலாமே. எல்லாத்தையுமே இங்கே கட் பண்ணாமையா போட்டுட்ருக்காங்க. எல்லாமே 24/7 லைவ்ல தான் ஓடிட்டுருக்கா.
அதெல்லாம் கிடையவே கிடையாதே. நான் உள்ள வந்து பார்ட்டிசிபேட்டா ஒரு கண்டஸ்டண்டா நான் இருந்திருக்கேன். அங்க எல்லாமே கட் பண்ணி தான் போட்டுட்டு இருக்காங்க. எல்லாமே வந்து அவங்க லைவ்ல அப்படியெல்லாம் காட்டுறதில்ல. அப்படி பார்த்தா நான் பேசுனது கொஞ்சம்லாம் கட்டில் தான் வந்திருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாருக்கும் ஒரு லைஃப் கிடைக்குது, லைஃப் கொடுக்குறாங்க அப்படின்னு தான் போகிறோம். பட் அது எல்லாருக்குமே வந்து கிடைக்கிறதில்ல. இங்கே சீசன் 1லேருந்து எடுத்துக்கிட்டா இப்போ சீசன் 9 வரைக்கும் நிறைய பேர் பேசாமல் ஒளிஞ்சிருக்காங்கன்னு கூட நான் சொல்லலாம். பிகாஸ் ஒன் சைடட் அக்ரிமெண்ட்டில் அவங்களுக்கு எல்லாமே வந்து சேஃபர் ஜோனாக இருக்க மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஹியூமன் ரைட்ஸை அப்யூஸ் பண்ணதுக்கெலாம் நீங்கள் கேட்கக்கூடாதுன்னெலாம் எதுவுமே கிடையாது அதில். சரிங்களா? நான் வந்து என்ன கேட்டால் வாலண்டரிலி நீங்கள் எக்ஸிட் ஆனீங்க, வாக் அவுட் ஆகிட்டீங்க, ஸோ உங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே ரைட்ஸ் கிடையாது அப்படிம்பாங்க. பட் அதையும் தாண்டி நான் இங்கே என்ன சொல்கிறேன், நானே எல்லாத்தையுமே பிரேக் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து விஜய் டிவி வந்து போகணும்னு இன்ட்ரெஸ்ட் இல்லை, எதுவுமே வந்து ஆசை கிடையாது. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த டிஆர்பிக்காகவும் கண்டென்ட்டுக்காகவும் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், நீங்கள் கேமை வந்து எப்படி வேணாலும் ப்ளே பண்ணுங்கள், அது தப்பே கிடையாதுன்னு நீங்களே இது பண்ணிக்கோங்க. பட் நீங்கள் தானே எல்லாத்தையும் ஆட்டி வைக்கிறீங்கன்னு சொல்லுவேன். இது வந்து ஒரு ரியாலிட்டி ஷோன்னு நான் சொல்ல மாட்டேன், இது வந்து ஒரு பப்பட் கேம் ஷோன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் ஆட்டி வைக்கிறீங்க, நாங்கள் ஆடுறோம் அப்படின்னு தான் சொல்லுவேன். அதுக்கு வந்து நீங்கள் ஒன் சைடட் அக்ரிமெண்ட்டை எல்லாத்தையும் நீங்கள் உங்கள் சைடில் வச்சுக்கிறீங்க. அப்போ எங்களுக்குன்னு எதுவுமே கேட்கக்கூடாதா? நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, ஒரு பேசிக்கான விஷயத்த ஒரு ஹியூமனாக, ஒரு ஃபீமேலாக நான் சஃபர் ஆனதுனால நான் உள்ளே போன ஒரு கண்டஸ்டண்ட்டாக எனக்கு கேட்க எல்லா தகுதியும் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஷோ வந்து பண்ணக்கூடாது, இந்த ஃபார்மேட்டில் ஒரு ஷோ இருக்கக்கூடாதுன்னு நான் முறையிடுறேன். இந்த சிஸ்டம் வந்து இருக்கக்கூடாதுங்க. இங்கே பாருங்கள், என்டர்டெயின்னா நீங்கள் காட்டுறதுக்கு உள்ள 1000 விஷயம் இருக்குது. நீங்கள் ஃபிசிக்கலாக டேலண்ட்டை வந்து நீங்கள் வந்து ஷோ பண்ணலாம். ஸோ வந்து நீங்கள் ஆங்கரிங் ரோலில் இருக்குன்னா நீங்கள் அந்த இதில் ஏதாவது உங்களை டேலண்ட் எக்ஸ்போஸ் பண்ணலாம். ஆக்டிங்கில் நீங்கள் என்ன பண்ணுமோ அதை உள்ளே எக்ஸ்போஸ் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணலாம். பட் அதையும் தாண்டி ஒரு 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 எல்லாத்தையும் வந்து கஷ்டப்படுத்தி, ட்ரிகர் பண்ணி, எமோஷ்னல் சிம்பத்தி பண்ணி, சண்டை போட்டு, கத்தி, அவங்கள அதை பண்ணணும், இதை பண்ணணும், இதெல்லாம் பண்ணி, ஈவன் ஒழுங்காக சாப்பாடு போடுங்க. முதல்ல பிக் பாஸ்க்குள்ள சோறு ஒழுங்காக போடுங்க. சோறே போடுறதில்ல, முதல்ல சாப்பாடு போடாமல் ஸ்ட்ரெஸ் பண்ணி அவங்கள அவ்வளோ எமோஷ்னல் புல் பண்ணி ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாக்கி, ஈவன் செத்துட்டா கூட என்ன தெரியுமா இவங்க சொல்லுவாங்க, அக்ரிமெண்ட் பேஸ் சார், நாங்கள் என்ன பண்ணுறது அப்படிம்பாங்கங்க. எனக்கு அது நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் அதை கேட்டும் இருக்கேன். அவங்கக்கிட்ட டைரெக்டாகவே வாட்ஸ்அப்பில் நான் மெசேஜ் பண்ணியிருக்கேன், நான் கேட்டிருக்கேன். முதல்ல ஒழுங்காக சாப்பாடு போடுங்க. கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறதுக்காக சாப்பாடில் உப்பு போட்டு அது மூலமாக ஒரு விஷயத்த ப்ராப்ளம் பண்ணுறது, இதெல்லாம் ஒரு கேமாங்க? நான் கேட்குறேன். எவ்வளவோ டேலண்ட் இப்போ குழந்தைங்க கொண்டு பார்க்குறாங்கங்க. இன்றைக்கி இந்த பிக் பாஸ் இந்த சீசன் 9 எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ வைலன்ஸ் இருக்குது, அவ்வளோ வந்து எமோஷ்னல் ட்ரிகர் இருக்குது, அவ்வளோ வந்து அடல்ட் கண்டென்ட் இருக்குது, அவ்வளோ பேட் வேர்ட்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு மன ஆறுதலுக்கு தான் ஒரு ஷோவை பார்க்குறாங்க. அது மூலமாக நிறையா கற்றுக்குவாங்கன்னா என்னங்க கற்றுக்குவாங்க? இன்னொருத்தனை எப்படி அடிக்கிறது, இன்னொருத்தனை எப்படி வம்பிழுக்கிறது, இன்னொருத்தனை எப்படி கெட்ட வார்த்தையில் திட்டுறது, இன்னொருத்தனை எப்படி லவ் பண்ணுறது, இப்படி லவ் பண்ணிட்டு இன்னொருத்தனை எப்படி கழட்டி விட்டுட்டு இன்னொருத்தனை லவ் பண்ணுறது, இதெல்லாம் சொல்லித்தர கலாச்சாரமா இந்த பிக் பாஸ் இது நடந்துட்டு இருக்கு. உண்மையா அதுதாங்க. இப்போ குழந்தைங்களாம் பார்த்தா எப்படி இருக்கும் மனசு வேதனையா? ஒரு ஆறுதலுக்கு தாங்க இந்த ஷோ பார்க்க வராங்க. இந்த என்டர்டைன்மெண்ட் ஷோ வந்து எந்த ஒரு ஹியூமன் டிக்னிட்டியும் பாதிக்கப்படாமல் மென்டல் சேஃப்டியை வந்து கண்ட்ரோல் பண்ணிவிட்டு, மென்டல் சேஃப்டிக்கு வந்து ஒரு நல்ல விதமாகவும், அதே மாதிரி பார்க்குற எல்லாத்துக்குமே வந்து ஒரு ரொம்ப ஹாப்பினஸ் கொடுக்குற ஒரு ஷோவாக இருக்கிற ஃபார்மேட்டெல்லாம் மாற்றினா தான் நல்லாயிருக்கும். இது இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா, இன்றைக்கி கமருதீன் பார்வதி ரெட் கார்டு வாங்கியிருந்தாங்க. அவங்க நினச்சிருந்தா கமருதீன் பார்வதி ரெட் கார்டு போகாமையே பண்ணியிருக்கலாம்ல. நான் என்ன கேட்குறேன்னா, உள்ளே இருக்க எல்லாரும் பண்ணினதை எல்லாம் நீங்கள் கட் பண்ணாமல் தான் போட்டுட்ருக்கீங்களா? எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டுட்ருக்கீங்க. நீங்கள் 24/7 எல்லாத்தையும் டெலிகாஸ்ட் பண்ணுறீங்களா? கிடையவே கிடையாது. இன்றைக்கி அவங்க 2 பேரோட லைஃப்பும் வீணாக தானே போயிருக்கு. இன்றைக்கி பார்வதி கண்டென்ட் இல்லைன்னா இந்த ஷோ நடக்குமாங்க? பார்வதி பிக் பாஸ் சீசன் 9 இவ்வளோ விஷயம் பண்ணலன்னா இந்த ஷோ நடக்குமா? நடக்கவே நடக்காது. நான் ஏன் இவ்வளோ ஆக்ரோஷப்படுறேன்னா, நானும் ஒரு ஃபீமேல் தான். அங்கே உள்ளே போகிறதே வந்து நீங்கள் கண்டென்ட் க்ரியேட் பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும், சிம்பத்தி க்ரியேட் பண்ணணும், சண்டை போடணும், சும்மா இருக்கக்கூடாது. இதெல்லாம் பண்ணும்போது பார்வதி பண்ணதில் என்ன தப்பு இருக்குது? அப்போ நீங்கள் ரூல்ஸை பிரேக் பண்ணாமல் இருந்தால், இது கேம் ஷோ ரூல்ஸ் பிரேக் பண்ணாமல் இருந்து எல்லாத்துக்கும் ஒரே ரூலை நீங்கள் பண்ணியிருக்கணும். ஆனால் இங்கே நீங்கள் ரூலை பிரேக் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் நினச்சிருந்தா அந்த வைலன்ஸ் அங்கேயே தடுத்துருந்துக்கலாம், இந்த ரெட் கார்டு வரைக்கும் போயிருக்காது. அப்போ இன்றைக்கி இவ்வளோ தூரம் அவங்க கஷ்டப்பட்டதுக்கு என்ன முடிவு? ஆஸ் பர் த ரூல் ரெட் கார்டு கொடுத்துட்டா ஒன்றும் கிடையாது. அதுதானே நீங்கள் சொல்ல வரீங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ பிக் பாஸில் வந்து பயனடைஞ்சாங்க, பிக் பாஸில் வந்து லைஃப் கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ பிக் பாஸால் லைஃப்பை இழந்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க? நீங்கள் எத்தனை பேர் போய் இன்டர்வியூ எடுத்திருக்கீங்க? எத்தனை பேர்கிட்ட நீங்கள் வாக்குமூலம் வாங்கிறீங்க? அதெல்லாம் எடுத்தால் இங்கே தாங்கவே தாங்காது இந்த பிக் பாஸ் அடுத்த சீசன் 10லாம்.
நீங்கள் முடிஞ்சால் அவங்களெல்லாம் போய் மீட் பண்ணி பாருங்கள். இங்கே எல்லாம் என்ன மாதிரி கிடையாது, என்ன மாதிரி பல பேர் வாய்ஸ் அவுட் பண்ணாமல் உட்காந்துருக்காங்கங்க. வாய்ஸ் அவுட் வந்துச்சுன்னா இது ஒரு நல்ல ஷோவாக மாறும். நான் என்ன சொல்கிறேன்னா, மன உளைச்சலுக்கு ஆளாக்காமல் இந்த ஷோவை நல்லபடியாக கொண்டு போய் மக்களுக்கு சேர்த்துணுங்கிறதா என்னோட கோரிக்கையாக இருக்குது. இட்ஸ் நாட் ஃபார் பப்ளிசிட்டி, இட்ஸ் நாட் ஃபார் எனிதிங், இட்ஸ் நாட் ஃபார் மை ஃபேம் அண்ட் ஆல் திஸ் திங்ஸ். ஹியூமன் ரைட்ஸோட ஒரு நல்ல கேமாக இது வந்து கொண்டு போகணுங்கிறத நான் ஆசைப்பட்றேன். விஜய் சேதுபதி சார் வந்து ஒரு ஃபஸ்ட்டு கண்டஸ்டண்ட்டை வந்து கண்டஸ்டண்ட்டாகவே பார்க்குறதில்ல. ஒரு சில விஷயத்த சொல்ல வரும்போது அவமதிப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்கள் உட்காருங்க, நீங்கள் பேசுறதா நீங்கள் உட்காருங்க அப்படிம்பாரு. அப்புறம் அதுவும் இல்லாமல் வந்து என்ன நான் ஸ்ட்ராங்காக சொல்லணும்னு ஆசைப்பட்றேன்னா, லாஸ்ட் இதில் நான் வந்து பார்த்துருந்தேன், மணிக்காக தான் இங்கே எல்லாமே நடந்துகிட்ருக்கு, பணம்காக எனக்கும் கண்டிருக்க, பணத்துக்காக தான் நானும் வந்து பண்ணிகிட்ருக்கேன், டிவியை பார்த்தா பாருங்கள் இல்லைனா ஆஃப் பண்ணிட்டு போங்க அப்படிங்கிற. அவருக்கே வந்து ஒரு ஹியூமன் டிக்னிட்டிக்கு மரியாதை கொடுக்கணுங்கிற பிளேஸ்லேயே அவருக்கு கிடையாதுங்க. கமல் சார் இருந்த வரைக்குமே நான் இந்த இடத்துல சாருக்கு நான் மரியாதை கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா ரொம்ப சூப்பராக ஒரு சில விஷயம் வந்து நல்லா ஒரு மாதிரி மோட்டிவேஷனலாக அது ஒரு மாதிரி கொண்டு போனார். இங்கே வந்து இவர் சார் வந்து பேசுகிறது வந்து எப்படி இருக்குன்னா, அவருமே பேசாமல் உள்ளே போய் விளாண்டுடலாம் அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு ப்ராப்பரான ஜட்ஜ்மெண்டல் கிடையாது. இந்த ஷோ சீசன் 9 ஏன் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவர் வந்து ஜட்ஜ்மெண்டல் கொடுத்துட்ருக்காரு. மனசாட்சி தொட்டு சொல்லணுன்னா இது உண்மையாக அவங்க நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தா உண்மையாலாம் நடத்துட்டு கிடையாது. தேர் இஸ் நோ ரியாலிட்டி. இப்போவும் நான் சொல்கிறேன், தேர் இஸ் நோ ரியாலிட்டி. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போவும் வந்து நான் இண்டிபெண்ட் கேர்ள் தான். எனக்கு வந்து அடுத்த சர்வைவல் இந்த பிக் பாஸ் முடிஞ்சு அடுத்த ஒர்க் பார்த்தா தான் நான் வாழ முடியும். இன்றைக்கி வந்து நான் இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் வச்சோ அடுத்தது டிஃபர்மேஷனோ ஏதாவது இது பண்ணலாம் அது பண்ணலாம் இப்படிலாம் வருவாங்க கண்டிப்பாக. பட் என்ன சொல்கிறேன்னா, ட்ரூத் இருக்கிற இடத்துல வந்து எனக்கு பயம் கிடையாது. ஸோ அதனால தான் நான் இன்றைக்கி தைரியமாக இருக்கேன். அதுவும் இல்லாமல் அக்ரிமெண்ட்டில் வந்து ஃபுல்லாகவே அவங்களுக்கு ஃபேவராக தான் இருக்கும். இட்ஸ் ஆல் அவங்க சைடில் ஃபேவர் தான். எங்களுக்கு ஒரு பேசிக்காக ஒரு விஷயத்த முன் வந்து கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி அதில் இருக்காது. அதனால தான் இந்த மாதிரி கொஷின்ஸ் நாங்கள் கேட்குறதுக்கு ரொம்ப கம்மியாகவும் வாய்ஸ் அவுட் பண்ணாமையும் இருக்கிறதுக்கு காரணம். மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் என் மனசில் ஒரு வினதாக இருக்குது. முடிஞ்சதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்கள். இந்த ஷோவில் டைட்டில் வின்னராக தகுதி இருக்க ஒரு பர்சன் சொல்கிறதா இருந்தால் யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? கஷ்டமாக இருக்குல்ல? ஓகே, ஏன்னா இது நான் மட்டும் இல்லை, விஜய் சேதுபதி போயிட்டு சொன்னாப்புல. ஒரு பக்கம் பார்வதி ஏதோ மக்களோட அரசி, அவங்க தான் உண்மையான டைட்டில் வின்னர்னு ஒரு பக்கம் பல பேர் சொல்கிறாங்க. அவங்க இதுக்கு கேப்பபிளா? சபரி இவர் கேப்பபிளா? இல்லை வினோத் இவர் கேப்பபிளா? இந்த பிக் பாஸ் 9 ரொம்ப ரொம்ப சுமாரான ஒரு சீசன் தான். இதில் ஒருத்தர் நீங்கள் டைட்டில் வின்னராக செலக்ட் பண்ணோம் அப்படின்னா யாரை பண்ணுவீங்க? அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.